Hello friends, welcome to Jitendra Academy. நம்ம சிலபஸ்ல காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வாட் இஸ் ஃப்ளிப் ஃப்ளாப்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இட் இஸ் அ பேசிக் மெமரி எலமெண்ட். ஓகேங்களா, நமக்கு தெரியும் மெமரி எலமெண்ட் அப்படிங்கிறது எதுக்காக, நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் மெமரி பார்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் தான் பேசிக் மெமரி எலமெண்ட். So it can store only one bit of data. So இது வந்து ரொம்ப important point. It can store one bit of data அப்படிங்கிறது UGC நெட்டில் நிறைய டைம் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன்ஸில் ஃப்ளிப் ஃப்ளாப், ரெஜிஸ்டர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கொஷின் வந்து which can store one bit of data அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது பாருங்கள். இப்போ இந்த ஒன் பிட்டில் நமக்கு தெரியும் ஒன் பிட்னா என்ன, ஒன் பிட்டில் என்னென்ன வேல்யூஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும், எதர் 0 or 1. இங்கே ஸ்டோர் பண்ணுறது வந்து ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் 1னா இட் இஸ் இன் ஹை ஸ்டேட், 0 அப்படின்னா ஃப்ளிப் ஃப்ளாப் இஸ் இன் லோ ஸ்டேட். அவ்வளோதான். இதில் சீக்வென்ஷியல் சர்க்யூட்டில் நம்ம ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ணும்போது we are giving the clock pulse அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம சீக்வென்ஷியல் சர்க்யூட்டில் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போதைக்கு ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் ஃபஸ்ட்டு டைப் எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப். எஸ்னா செட்டு, ஆர்னா ரீசெட். எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப். நெக்ஸ்ட் பாருங்கள் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப். ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் இஸ் ஆல்சோ கால்ட் எஸ் மாஸ்டர் ஸ்லேவ் ஃப்ளிப் ஃப்ளாப். நெக்ஸ்ட்டு டி ஃப்ளிப் ஃப்ளாப். டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிலே ஃப்ளிப் ஃப்ளாப் ஆர்எல் சம்டைம் டேட்டா ஃப்ளிப் ஃப்ளாப்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்தது டி ஃப்ளிப் ஃப்ளாப்னா டாகிள். டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டாகிள். இதை பார்த்து வச்சுக்கோங்க, இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ளிப் ஃப்ளாப் அண்ட் லேட்ச். இப்போ லேட்சுங்கிறது நமக்கு சிலபஸில் கிடையாது, பட் ஆனால் ஃப்ளிப் ஃப்ளாப் மாதிரியே ஒன் பிட் மெமரி எலிமெண்ட்டு தான் லேட்சும். ஸோ அதனால் ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கலாம், நமக்கு ஆப்ஷன்ஸில் எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃப்ளிப் ஃப்ளாப் இதுவும் என்னது, மெமரி எலிமெண்ட், இட் கேன் ஸ்டோர் ஒன் பிட் ஆஃப் டேட்டா. லேட்சும் சேம் பர்பஸ் தான், மெமரி எலிமெண்ட், இட் கேன் ஸ்டோர் ஒன் பிட் ஆஃப் டேட்டா. பட் ஃப்ளிப் ஃப்ளாப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃப்ளிப் ஃப்ளாப்பில் கிளாக் பல்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த கிளாக் பல்ஸ் வந்து எய்தர் இட் கேன் பி பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் ஆர் நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங். பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் அப்படின்னா கிளாக் பல்ஸில் வேல்யூ வந்து 0லேருந்து 1 சேஞ்ச் ஆகும்போது நமக்கு வந்து அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும். நெகட்டிவ் எட்ஜ்னு பார்க்கும்போது 1 to 0. அப்போது 1லேருந்து 0வா கிளாக் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு வந்து அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் கால்ட் நெகட்டிவ் எட்ஜ். ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் சின்க்ரனஸ் சீக்வென்ஷியல் சர்க்யூட்டில் ஒர்க் ஆகும். இது நம்ம பார்க்கலாம். சீக்வென்ஷியல் சர்க்யூட் பார்க்கும்போது இதோட டிஃப்ரென்ஸோட பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ லேட்ச்க்கும் ஃப்ளிப் ஃப்ளாப்க்கும் டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. லேட்ச் அதே மாதிரி இங்கே வந்து கிளாக் இருக்காது. ஸோ இது பாசிட்டிவ் லெவல், நெகட்டிவ் லெவல் ட்ரிகரிங் அப்படின்னு சொல்லுவோம். லேட்ச் வந்து ஏசின்க்ரனஸ் சீக்வென்ஷியல் சர்க்யூட்டில் ஒர்க் ஆகும். ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க.